சடனாக ஒரு blank ஃபீலிங்கு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது கூட எனக்கு அவங்க ஞாபகம் தாங்க வந்துருச்சு. பசங்க சப்போஸ் அதை வேல்யூ பண்ணலை அப்படி ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அம்மா மட்டும்தாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு லைஃப் தாங்க. இங்கே இந்த பிளேஸ்க்கு வந்தப்புறம் எனக்கு என்னுடைய அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கானாக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நியூ கண்ட்ரி நியூ லைஃப் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. எல்லாத்தையுமே வந்து இனிஷியல் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு செட் பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே கேன் ஃபர்னிச்சர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோம். ஏன்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ வந்து இங்கே இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம். ஒரு கேன் சோஃபா செட் வாங்கிட்டு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்ட பிறகு அங்கே போய் வீட்டில் செட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயாச்சு. அப்புறம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக நம்ம அந்த கேன் ஃபர்னிச்சரில் உட்காந்துட்டு யோசிக்கும்போது சடனாக ஒரு blank ஃபீலிங்கு. மேபி எவ்வளோ பேர் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ரிலேட் பண்ணுவீங்க. சடனாக நம்ம சைலண்ட்டாக இருக்கும்போது அம்மா ஃபீலிங் தாங்க வரும். எல்லாருக்குமே அம்மா ஃபீலிங் தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா பசங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது பெருசாக நம்ம வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம அம்மாவுடைய ஃபீலிங் இருக்கும். என்ன தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க கூட பேசலாம், வீடியோ காலில் பார்க்கலாம், எவ்வளோ அட்வான்ஸ்டு விஷயம் வந்துருச்சு ஃபோனில். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம கூட இருக்கிற அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்னு இருக்குல்லங்க, அது வந்து அதை கண்டிப்பாக எந்த விஷயத்தினாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லைங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது கூட எனக்கு அவங்க ஞாபகம் தாங்க வந்துருச்சு. எப்பயுமே நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் நமக்கு அது இரிட்டேட்டிங்காக கூட இருக்கும். கேட்டதையே கேட்பாங்க. சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, உடம்பு பார்த்துக்கோ, ஏன் இப்படி சாப்பிட மாட்ற, ஏன் இப்படி இருக்க, நல்லா தான் இருப்போம் பட் ஆனால் ஏன் இழைச்சி போயிட்ட, இதெல்லாம் வந்து அம்மா ரெகுலராக கேட்குற விஷயம் இல்லை. ஸோ அந்த கேர் பார்த்திங்கன்னா அது கூட இருக்கும்போது அதோடைய அருமை பெருசாக தெரியாது. அது நம்ம பக்கத்தில் இல்லை, அது நமக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது மட்டும்தான் அதோடைய அருமை தெரியுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கேஷுவலாக எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம இனிஷியேட் பண்ணி அதை நம்ம பண்ணும்போது நம்ம பசங்க சப்போஸ் அதை வேல்யூ பண்ணலை அப்படிங்கும்போது தான் அம்மாவுக்கு நம்ம கூட இது மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம பெருசாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கு, ஒரு ஃபுட்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கு அப்படின்னு கூட பல நேரங்களில் நம்ம சொல்கிறதில்ல. அது அவங்களும் அதை வந்து எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அது ரொட்டீனாக அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. நாமளும் அவங்கள பெருசாக மைண்ட் பண்ணாமல் லைஃப் அப்படியே போயிடுச்சுங்க. இப்போ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் இதெல்லாம் வந்துட்டு பிறகு அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வந்து எவ்வளோ லைஃப்பில் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது இல்லைங்க. பல நேரங்களில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க சொன்னதே இல்லைங்க. எப்பயுமே வந்து காலையில் எழுந்ததுலேருந்து குக்கிங்கு, வீடு, ஃபேமிலி அப்படின்னு ஒரே மாதிரியே அவங்க லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அது பெருசாக வெளியில் தெரியறது இல்லைங்க. அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அவங்க மேலேயும் நம்ம கொஞ்சம் கேர் காமிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் இல்லைங்க. ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு மெஷின் கூட அந்த மாதிரி ஓட முடியாதுங்க. அந்த மெஷினுக்கு கூட நம்ம சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணுங்க. ஸோ அம்மா வந்து எவ்வளோ ப்ரீஷியஸ் இல்லை, அவங்கள எப்படி நம்ம கவனிக்காமல் சில டைம் விட்டுடுறோம். ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் வேணும். அந்த ஒரு ரெஸ்ட் கொடுத்தா கூட அதுவே அவங்களுக்கு போதுமானது இல்லைங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணணுங்க. அம்மா எப்போ என்ன சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்காக மட்டும்தாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு லைஃப் தாங்க. அவங்களுக்கும் தான். நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் அன்னெசசரி கோபமே வேண்டாங்க.
எந்த விஷயமா இருந்தாலும் விட்டுட்டு அதை மறந்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அம்மா கிட்ட எப்பயுமே கோபப்படாதீங்க. நம்ம லைஃப்பில் ரியலாக கேர் பண்ணுற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அம்மா மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ உங்கள் அம்மா கூட பேசுனீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.